வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த சின்ன ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 446 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 446 அடிப்படையாக வச்சு ரெண்டு சைடும் நம்ம குட்வில் கமோடிட்டி ஸ்டார்டிங் டூலோட உதவியோட ட்ரேட் பண்ணலாம். 446க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் பையிங்க்கு போகும். அப்படி பையிங் கண்டினியூ ஆச்சுன்னா 448க்கு மேலே ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்றது தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் 446 கீழே வர சமயத்தில் குட்வில்லோட ஸ்டார்டிங் டூல் செல்லிங் காமிச்சதுன்னா செல்லிங்கும் ரெண்டு சைடும் சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட்டில் ஒரு பையிங் மொமெண்டம் இருந்த மாதிரி தான் சார்ட்டிங் டூல் காமிச்சு அந்த அடிப்படையில் 448 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு மேலே போய் அதை பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால மறுபடியும் 446 வந்திருக்கு. 446 வந்த காப்பர் மார்க்கெட் 446 உடைச்சிட்டு கீழே வர சமயத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா மார்க்கெட் படிப்படியாக கீழே வந்து 442 அப்படின்ற சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது அதுக்கு முந்தின நாள் 24ஆம் நடந்த மார்க்கெட் மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ 446 கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்தோன்னே 442 வந்து தொட்டிருக்கு. மறுபடியும் 444 வரைக்கும் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி 442 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. திருப்பி அங்கேருந்து 442 சப்போர்ட், நல்ல ஒரு சப்போர்ட். 442 ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். 442 சப்போர்ட் எடுத்து திருப்பி 444 55 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் காப்பர் மார்க்கெட்டில் நம்ம நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். குட்வில்லோட சார்ட்டிங் டூல் வழக்கம் போல் நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்திருக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான கன்சாலிடேஷனான இடத்துல ட்ரெண்டு எங்கே போகுதுன்னு தெரியாத இடத்துல கூட குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அற்புதமாக செயல்படுது அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 445 இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மறுபடியும் நம்ம இன்னும் குழப்பத்தை விட்டு வெளியே வரலை. எப்போ 446 ப்ரைஸ் நிற்கிதோ அப்போவே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான் இன்னும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்துக்கு இருக்குது. ட்ரெண்டு தெரியாமல் மார்க்கெட் அங்கே நின்றுட்டுருக்கு. 442 சப்போர்ட் எடுக்குது, மறுபடியும் 446 வந்திருக்கு. அதனால் நேற்று என்ன செஞ்சோமோ அதே தான் இன்றைக்கி திருப்பியும் செய்யணும். வேறு வாய்ப்பு வேறு வழி நமக்கு கிடையாது. ஏன்னா இப்போ மார்க்கெட் பையிங்க்கு போகணும், காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகணும் அப்படின்னா 446 சப்போர்ட் எடுத்து 448க்கு மேலேயாவது ப்ரைஸ் க்ளோசிங் நமக்கு வரணும். வந்தால் தான் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் பையர்ஸ் சேர்ந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது நடக்காமல் 447 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே நேற்று வந்த மாதிரி வந்திருந்தாலும் இறுதியாக நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தி அடைக்கிற மாதிரி ப்ரைஸ் க்ளோசிங் கிடையாது. இதே 443 பக்கமாகவோ இல்லை தெளிவாக 444 கீழேயோ க்ளோஸ் ஆகி அடுத்த நாளும் கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவு தெளிவான முடிவு கிடச்சிடும் ட்ரேடர்ஸ்க்கு. மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த முக்கியமான 442 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ண முயற்சி செய்வாங்க. ஸோ இது ரெண்டும் நடக்காத காரணத்தினால ப்ரைஸ் க்ளோசிங் தொடர்ந்து 446 பக்கமாகவோ அடுத்த நாள் ப்ரைஸ் ஓப்பனிங் 446 பக்கமாகவோ இருக்கிற காரணத்தினால மறுபடியும் நம்ம நேற்று என்ன செஞ்சோமோ அதே செயல்முறையை இன்றைக்கும் பயன்படுத்துவோம். 446 அடிப்படையாக வச்சு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலோட உதவியோட மார்க்கெட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.